எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 96. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் சண்டை ஆரம்பமாகுது. ஆரம்பத்தில் துரியோதனுக்கு பயங்கர கர்வம். முதல் நாள் சண்டையில் நம்ம ஜெயிச்சிட்டோம். முதல் நாள் சண்டையில் உத்திரனையும் நிவேதனையும் கொண்டுட்டோம் இல்லையா, சுவேதனையும். அந்த அந்த இது அவனுக்கு மலைப்பு. அவனுக்கு தலைக்கான ஜாஸ்தியாகிடுது. துரியோதனோட இதுவே தான். கொஞ்சம் ஜெயிச்சான்னா உடனே ஓவராக சந்தோஷப்படுவான், கொஞ்சம் தோத்தான்னா ரொம்ப வருத்தப்படுவான். அவன் என்ன பண்ணுறான், அவனை ஜெயிச்சிடுன்ற அந்த இருமாப்பு அவனுக்கு. அதில் அப்படியே எல்லாம் இருக்கிற படைகளெல்லாம் பார்த்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, சண்டை போடுங்க, வெற்றி நம்பது தான், ஒன்றும் கவலையப்படாதீங்க, தைரியமாக போய் சண்டை போடுங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு போயிடுவான். அவன் போயிடுவான். இந்த பக்கத்தில் தர்மர் முதல் நாள் சண்டையில் ரொம்ப தூரம் அடிபட்டிருந்தான் இல்லையா, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நல்ல கஷ்டமான வியூகத்தை எல்லாம் அமைச்சு அந்த இருக்கிற படை வீரர்களை கொண்டு அந்த முதல் நாள் சண்டையில் நிறைய பேர் அழிஞ்சிடுறான் பாண்டவர் படைகள். அதனால் இருக்கிற வீரர்களை எல்லாம், மீதி இருக்கிற வீரர்களை எல்லாம் வச்சுட்டு மறுநாள் யுத்தத்துக்கு தயாராகும்போது கிருஷ்ணர் நிறையா சொல்கிறார், இன்னும் நிறையா இருக்குது, விஷயம் இருக்குது, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, தைரியமாக போர்னு வந்துட்டா போர் நீயா நானான்றது தான் பார்க்கணும், வேறு எதையும் யோசிக்கக்கூடாது, நம்ம தோற்றம் போலாம் யோசிக்கக்கூடாது, தோல்வியோ வெற்றியோ சண்டை முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார் தர்மருக்கு. தர்மர் உடனே சரி அப்படின்னு மறுநாள் இந்த சைன்யெல்லாம் இது பண்ணுவார். ஆனால் மறுநாள் சண்டை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக பீஷ்மர் பாண்டவர்களோட அந்த வியூகத்தை எல்லாம் உடச்சி உள்ளே பூந்து பாண்டவர்களை துவம்சம் பண்ணுவார். பாண்டவர்களை போட்டு அடி நொறுக்குவார். இதை பார்த்த அர்ஜுனனுக்கு வயத்தை கொதிக்கும். ஐயோ, பீஷ்மர் இப்படி பண்ணுறாரு, இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, முதல்ல அவர் நிறுத்தணும், அவர் இந்த மாதிரி பாண்டவ படைகளை கொண்டாருன்னா இன்றைக்கே யுத்தத்தை முடிச்சுடுவார் முடிவு கொண்டு வர போல் இருக்கு, இவரை விடக்கூடாது, இவரை தடுக்கணும்ட்டு கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான். நீ போய் உடனே பீஷ்மரை தடுக்கிறதுக்கு பீஷ்மர்கிட்ட என்னை கொண்டு போகணும். பீஷ்மர்கிட்ட போவார். அவர் போகும்போது ஆனால் பீஷ்மரை சுற்றி நிறைய பாண்டவ இந்த சைன்யங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பான் துரியோதனன். ஏன்னா பீஷ்மர் இப்போ சேனாதிபதி இல்லையா, அவரை காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய பேரை கொண்டு நிறுத்தி வச்சுருப்பான், நிறையா படை, அந்தந்த படையெல்லாம். ஆனால் அவளையெல்லாம் இவர் ஈஸியாக சமாளிச்சுவார். அர்ஜுனனுக்கு கஷ்டன்றது கர்ணன் ஒருத்தன், துரோணர் ஒருத்தர், பீஷ்மர், அவள் 3 பேர் தான். மீதி எல்லாரையும் அர்ஜுனன் ரொம்ப ஈஸியாக சமாளிப்பான். அதனால் அவன் எல்லாரையும் தள்ளிட்டு ஒரு லாபகமாக கிருஷ்ணன் தேர ஓட்டை எல்லார்ட்டையும் தப்பிச்சுட்டு எல்லாரையும் ஒதுக்கிட்டு நேராக போகிறான். நேராக எல்லாரையும் ஒதுக்கிட்டு பீஷ்மர்கிட்ட போகிறான் சண்டைக்கு. பீஷ்மர் அவனும் சண்டை போடுறான். பீஷ்மர் சரமாரியாக விடுறாரு. அர்ஜுனன் எவ்வளவோ பாடுறான், அர்ஜுனன் எவ்வளவோ அம்புகள் விடுறான். எல்லாத்தையும் பீஷ்மர் ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுட்டே எல்லாத்தையும் காலி பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவார். அவர் விடுற அம்பு அர்ஜுனனை புண்ணாக்கிடும். அப்படியே அர்ஜுனனை புண்ணாக்கிடும். அர்ஜுனுடைய தேரோட்டியான கிருஷ்ணனுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் வழியும். கிருஷ்ணன் அந்த அம்பில் அடிபட்டுருவார். கிருஷ்ணன் அடிபட்டு அம்பு உடம்பெல்லாம் ரத்தம் வழிஞ்சு ரத்தம் அப்படியே உடம்பு பூரா மூடி கிடக்கும். சக்கச்சிலேயே ஆகிடுவார் கிருஷ்ணன். அதான் இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு இன்னும் ரொம்ப கோபம் வரும். ரொம்ப பயங்கர சண்டை போடுறான். ரொம்ப நேரம் சண்டை போட்டுருக்கா ரெண்டு பேரும். போடுற சண்டைக்கு ஒரு அளவே இல்லை. ஆனாலும் ரெண்டு பேரும் அசரில் சண்டை போட்டுட்டே இருக்கா. இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துரோணரை திருஷ்டித்யும்னன் தடுக்கிறான். துரோணர்கிட்ட திருஷ்டித்யும்னன் போயிடுறான். துரோணர் கொள்றதுக்கு தானே அவன் பிறந்தவன். திருஷ்டித்யும்னன் துரோணரை நோக்கி போகிறான். திருஷ்டித்யும்னனை பார்த்த உடனே துரோணருக்கு இவன் தான் நம்மளை கொல்ல போகிறானே, என்ன பண்ணுறாரு, ஒரு அம்பை விடுறாரு, விட்டு முதல்ல அவனோட தேர்கொடியை அறுத்து தூக்கி போடுறாரு. அவன் மறுபடியும் இன்னொரு கொடியை ஏற்றுறான், அந்த கொடியும் இருக்கிறார். மறுபடியும் இன்னொரு கொடி ஏற்றுறான், அந்த கொடியும் இருக்கிறார். லைனாக 10 தான் அவன் கொடி ஏற்ற அவன் தேர்கொடியெல்லாம் அறுத்து தூக்கி போடுறாரு. அவனோட தேரையும் தேர்ப்பாகனையும் அடி அம்பு விட்டு அடித்து உடச்சி அவனோட தேர்ப்பாகனையே கொண்டுடுறாரு. இவர் கொண்டுடுறாரு துரோணர். கொண்ட உடனே திருஷ்டித்யும்னனை செமையாக சுத்தமாக சுற்றி மடக்கிடுவார். இவர் துரோணர் நிறைய அவர் அனுபவன்றது வேற, பெரிய சேனாதிபதி, பெரிய வில்லாளி, பாண்டவர் படைக்கு தலைவர்னா எவ்வளோ சாதாரண ஆளாக இருப்பாரா பார்த்தார். எல்லாரையும் மடக்கிட்டார். அந்த திருஷ்டித்யும்னனை சுற்றி ரவுண்டு கட்டார், சுத்து போட்டார் திருஷ்டித்யும்னன். திருஷ்டித்யும்னன் வகையாக மாட்டின்ட்டான் துரோணர்கிட்ட. உடனே இதை பார்க்குறான் பீமன், எங்கேயோ இருந்தால் பார்க்குறான் பீமன். பார்த்தா திருஷ்டித்யும்னனை துரோணர் சுத்தமாக ரவுண்டு கட்டார், அவனை மடக்கிட்டார். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவார் போல இருக்கு கட்டி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே பீமன் என்ன பண்ணுறான், பீமன் வரான்.
பீமன் திருஷ்டத்யும்னனுக்கு சப்போர்ட்டாக வந்து பீமன் வந்து அந்த அந்த இதை உடைக்கிறான். பீமனோட பலம் வந்து 1000 யானையோட பலமாக உடம்புது. எல்லாரையும் அந்த கூடியிருந்த சேனைகளை எல்லாம் துவம்சம் பண்ணி எல்லாரையும் தூக்கி ஓடிச்சு தூக்கி போட்டு இவன் என்ன பண்ணுறான், திருஷ்டத்யும்னு மெதுவாக காப்பாற்றி கூட்டின்னு போகிறார். உடனே என்ன பண்ண திருஷ்டத்யும்னன் பீமன் காப்பாற்றி கூட கூட்டின்னு போகிறான். பீமன் அவனோட தேரில் ஏற்றி கூட்டின்னு போகிறத பார்த்த உடனே துரியோதனன் பார்த்த உடனே மற்ற சேனையெல்லாம் அனுப்புவான். எல்லாரும் பீமனை தடுக்கும். திருஷ்டத்யும்னன் இத்தனை நேரம் துரோணர்கிட்ட மாட்டி செத்துருப்பான். அவனை அப்படியே எப்படியோ காப்பாற்றினான். அவன் பீஷ்மர் போகக்கூடாது, பீஷ்மரை தடுக்கும். திருஷ்டத்யும்னனே இன்னைக்கு நம்ம பலி வாங்கிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு எல்லா சேனையும் அனுப்புகிறான் பீஷ்மர்கிட்ட பீமனை தடுக்கிறதுக்கு. பீமனை தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட சேனை வருது இல்லையா? ஏகப்பட்ட சேனை வந்தவுடனே அந்த சேனையெல்லாம் இது பண்ணும். சேனையெல்லாம் ஒரு பக்கமாக ஒத்தனை நோக்கி போகிறத பார்த்துட்டே இருக்கா. இங்கே அங்கே பார்த்துட்டு அவள் பார்த்துட்டு என்ன பண்ணுவா, இதை பார்த்தோடனே கௌரவ சேனையில் அந்த இவர் பார்த்துவார், பீஷ்மர் பார்ப்பார் இதெல்லாம். ஆஹா, இவன் வந்து பீஷ்மன் வந்து எல்லாரையும் அடிப்பான். பீமன் வந்து திருஷ்டத்யும்னனை காப்பாற்றி கொண்டு போகிறான். இதை விட்டோம்னா பீஷ்மரை கொள்றதுக்குன்னு பிறந்துவான். அவனை கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவு பீஷ்மர் உயிரோட இருப்பார் தைரியம் வந்துடும். துரோணர் உயிரோட இருப்பார் தைரியம் வந்துடும். துரோணரை கொள்றதுக்காக பிறந்தவன் தானே. அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை காலி பண்ணிட்டா போகிறோம். துரோணர் சாகாத வரைக்கும் இந்த படையை ஒன்றும் பண்ண முடியாது யாரும் அப்படின்னு பீஷ்மர் என்ன பண்ணுறார், போய் இதை தடுக்கணுன்றதுக்காக போகிறார். போய் பீமனை தடுக்கிறதுக்கு போகிறார். பீமனை தடுக்கிறதுக்கு பீஷ்மர் நாந்த உடனே அப்பாடான் இருக்குது அர்ஜுனனுக்கு. ஏன்னா அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட மாட்டின்ட்டான். ஆக்சுவலாக 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டுருந்தாலே ஒழிய அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் எப்படி பீஷ்மர் நம்ம சமாளிப்போம், எப்படி பீஷ்மர் அந்தனை போனால் போருன்றது. சண்டை வேண்டாம், உடுப்பு வேண்டாம், கையை விட்டா போருன்ற அந்த கதை சொல்லுவா பார்த்தீங்களா? அது மாதிரி சண்டை போட்டு பீஷ்மரை ஜெயிச்சு எப்படியாவது இன்னைக்கு பீஷ்மரை முடிவு கொடுத்துடணுன்றதுக்காக வந்தவன் அவர் ஒன்றும் வேண்டாம், அவர் பீஷ்மர் வேண்டாம், யாரும் வேண்டாம், பீஷ்மர் இங்கேருந்து நாங்கள் தான் போகிறோம். பீஷ்மர் நகராம இங்கே நின்றுட்டு நம்ம கூட சண்டை போட்டுருக்கிறது நம்மளால சமாளிக்க முடியல. இவன் கஷ்டப்படுறான் அர்ஜுனன். பீஷ்மர் அந்தனை போனோடனே இவனுக்கு அப்பாடா இருந்தது. பீஷ்மர் அந்தனை போனவர் என்ன பண்றார், போய் பீமனை தடுக்கிறார். பீஷ்மர் பீமன் கிட்ட போறாருன்னு தெரிஞ்ச உடனே சாத்தியகி என்ன பண்றான், அவன் வரான். சாத்தியகி அங்கிருந்து பீஷ்மருக்கு சப்போர்ட்டா வரான். சாத்தியகி பெரிய வில்லாளி. அவன் வந்து சாதாரண ஆள் இல்லை. சாத்தியகி வந்து சாதாரண ஆள் இல்லை. சாத்தியகி வந்து பீஷ்மரோட சண்டைக்கு வரான். பீஷ்மரை வந்து சாத்தியகி ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறான். அபிமன்யு சாத்தியகி 2 பேரும் வரான் பீமனுக்கு சப்போர்ட் பண்ணி. 2 பேரும் வந்தவொடனே பீமனுக்கு சப்போர்ட் ஆகிடுது. பீஷ்மர் வந்து பீமனை அடிக்கிறார், சாத்தியகி திருப்பி அடிக்கிறான். சாத்தியகியை சமாளிக்க முடியாது. சாத்தியகி பெரிய வில்லாளி. அவன் என்ன பண்ணுறான், பீஷ்மரோட தேரெல்லாம் உடச்சிடறான். பீஷ்மரோட கொடி கம்பத்தை அறுத்துறான். கொடி அறுத்துட்ட உடனே பீஷ்மர் வந்து அவன் மேலே ஒரு அம்பு கொடுத்து வில்லை எடுப்பார். வில்லை எடுக்கும்போது இவன் அடிச்சிடுவான். சாத்தியகி இன்னொரு வில்லை விடுவான். இன்னொரு வில்லை விட்டவுடனே அவர் கையில் பீஷ்மர் கையில் இருக்க வில்லு உடஞ்சி போயிடும். வில்லு உடஞ்சி போன உடனே என்ன பண்ணுறதுன்னு அவர் முடிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு அம்பை விட்டு அவரோட தேர்ப்பாகனை கொண்டுடுவான். சாத்தியகி மேலே தேர்ப்பாகனை கொண்டுடுவான். தேர்ப்பாகன் தலையாக இருந்த உடனே குதிரையெல்லாம் தள்ளிக்கிட்டு ஓடும். தேர்ப்பாகன் இல்லாத குதிரை என்ன ஆகும், குதிரை தள்ளிக்கிட்டு ஓடுறத பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவார், பீஷ்மர் மேலேருந்து குதிச்சுடுவார், கீழே குதிச்சுடுவார் தரையில. ஏன்னா தேர் எங்கேயாலும் போய் முட்டிடுதுன்னா என்ன பண்ணுறது, தேர் இல்லாத தேர்ப்பாகன் எப்படி ஒன்று செலுத்த முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பயங்கர சேதம். இந்த மாதிரி கீழே வந்துட்டு அவர் என்ன பண்ணார், இன்னொரு வில்ல எடுத்து அடிப்பார் அபிமன்யு மேலே. அதுக்குள்ளே அபிமன்யு அவரை ஃபேஸ் பண்ணுவான். அபிமன்யு ஏற்கனவே அவர் பார்த்துருக்காரு இல்லையா அபிமன்யோட சண்டையை. அபிமன்யு சின்ன பையனாக இருந்துட்டு செம்மாடி டக்காஃப் கொடுப்பான், செம்ம டக்காஃபார் கொடுப்பான் பீஷ்மருக்கு. பீஷ்மர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை என்ன பண்ணுறது, இவன் சின்ன பையனாக இருக்கான், ஆனால் பயங்கரமான ஆயுத இதுவாக இருக்கான். இவனை எப்படி கொள்வது, இவனை ஏதாவது கொண்டுணும் வர வழி இல்லைன்னு தோன்றது பீஷ்மருக்கு அபிமன்யுவை கொண்டுணுன்னு தோன்றது. இவன் தான் நம்ம ஜெயிக்கவே முடியாது, இவன் தடுப்பான், எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவான், இவனை கொண்டுணுன்ற எண்ணம் பீஷ்மருக்கு மனசில் தோணிடுது முதல்ல. ஆனால் ஆக்சுவலாக அபிமன்யு சாகும்போது பீஷ்மர் வந்து அழுவார், அது வேற. ஆனால் அவர் சேர்ந்து தான் கொள்றாரு. அதாவது இவன் இருக்கக்கூடாது, படையில இருந்தானே நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணம் பீஷ்மருக்கு மனசில் தோணிடுது. அந்த மாதிரி அது சாத்தியகி இன்னொரு சைடில் அவன் சண்டை போடுறான். பீஷ்மருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. கௌரவ படையெல்லாம் நாசம் பண்ணுறான், துவம்சம் பண்ணுறான் பீமன் வந்து இவன் 2 பேரையும் எதிர்த்து வந்த பீஷ்மரை சண்டை போட விட்டு இவன் சுற்றி இருந்தா பாருங்க, இந்த படை பூரா கௌரவ படை பூரா காலி பண்ணுறான்.
பூரா அடிச்சு நொறுக்கிறான். இவன் தான் 1000 பலமாச்சே. அடிச்சு இஷ்டத்துக்கும் பூந்து விளையாடணுன்னு நிறைய கௌரவப்பட உடையிறது, செதஞ்சு சேதமாறது, ஓடுறது பயந்துட்டு சிம்மநாதம் பண்றான். இவனோட சிம்மநாதம் கேட்டாலே எல்லாரும் பயப்படுவான். அது மாதிரி சிம்மநாதம் பண்ணிட்டு படையே அடிக்கிறான். அடிச்சு 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 எல்லாரையும் காலி பண்றான். அவன் சூரிய அந்த படம் பூரா காலி ஆயிடுது. அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு, பார்க்குறார். பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியோ சமாளிக்கலாம் அப்படின்ட்டு பீஷ்மர் சமாளிச்சுட்டு இருக்கார். பீஷ்மருக்கு துரோணர் கிட்ட வந்துடுவார் பீஷ்மர். அப்புறம் துரோணர்கிட்ட வந்தோடனே துரோணர்கிட்ட சொல்லுவார் பீஷ்மர், இது என்ன சண்டை இப்படி போயிட்டு இருக்கு, இது எப்படி போய் முடியும்னு தெரியலையே, இது என்ன ஆகுமோ, நம்ம எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு அவர் திண்டாடிட்டு இருக்கார். திண்டாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறார், எப்படி சமாளிக்கிறதுன்னு பண்ணும்போது பார்த்தா அதுக்குள்ளே பீமன் வந்து மறுபடியும் எல்லாரையும் காலி பண்ணுவான். எல்லாரையும் காலி பண்ணுவான் பீமனோட இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பீமனோட பீமனை அமுச்சிட்டு பீமன் வந்து திணறுவான். பீமன் வந்து அடி அடின்னு அடிச்சிடுவான். அடிச்ச உடனே பீஷ்மரும் துரோணரும் திணறுவான். 2 பேரும் உண்மையாகவே பீமனை ஃபேஸ் பண்ண முடியாது. சாத்தியக்கு வேற சப்போர்ட் இருக்கான், இவன் வேற இருக்கான் கூட, அபிமன்யு வேற. அபிமன்யு அவனோட வில்ல இவன் யாராலையுமே சமாளிக்க முடியல. அபிமன்யு வந்து ஒரு அர்ஜுனனுக்கு போல 10 அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறான். அவ்வளவு அவனுக்கு பவர் இருக்கு. அவனோட பவரை பார்த்து எல்லாரும் அதிசயப்படுறாள் ஒழிய அவன் செத்து போனான். அவன் செத்தாதான் சரியா இருக்குன்றது தோன்றது 2 பேருக்குமே தோன்றது. 2 பேருக்குமே தோன்றது அது. இவன் இருந்தான்னா சரியா வராது, இவன் இருந்தான்னா இவன் வந்து நம்மளை ஜெயிக்க விட மாட்டான் அப்படின்ற எண்ணம் துரோணருக்கும் பீஷ்மருக்கும் தோன்றது. 2வது பீமன் வேற பூந்து அது பாட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பீமனோட இது வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது எப்படி போகும்னு தெரியல சண்டை. இது என்ன இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது மணி ஆறுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. எல்லாருமே கௌரவ படையெல்லாம் என்ன ஆகுது, எல்லாம் தோத்து போய் நடிக்கிட்டு இருக்கிறது. எப்போ சூரியாஸ்தமனாகும், எப்போ சண்டையை நிறுத்துவான்ற அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவா. பயந்துட்டு இருப்பா. பயந்துட்டு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாத முழிப்பா. எப்படி இதை சமாளிக்கிறது, வந்து என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இது சண்டை டைம் ஆகுது. சண்டை எப்போ முடியும்னு பார்த்துட்டு இருப்பா. கௌரவ படையெல்லாம் சண்டை எப்போ தோத்து ஓடுறது சரியா இருக்காது. அதனால நின்று சண்டை போட்டுட்டே இருப்பா. எல்லாரும் அவாவா ஒரு சைடில் சண்டை போடுவா. எல்லாரும் சண்டை போடுவா. துரோணரும் சண்டை போடுவார், இவர் சண்டை போடுவார், கிருபர் ஒரு பக்கம் ஒரு எடுத்துட்டு சண்டை போட்டுருப்பார், துரியோதனன் ஒரு சைடில் சண்டை போட்டுருப்பான், எல்லாரும் ஒரு சைடில் சண்டை போட்டுருப்பா. ஆனாலும் கௌரவ படை வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும். பாண்டவர்கள் வந்து அடிச்சு நொறுக்கிடுவா. போக 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 டைம் ஆக ஆக பீமனோட உக்கிரகம் ஜாஸ்தி ஆகிடும். பீமன் வந்து கண்ணாவினு பூந்து விளையாடுவான். பூந்து விளையாடினோடனே கௌரவ சேனை செதற ஆரம்பிச்சோம். கொஞ்சம் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சோம். பீமனுடைய அசாத்தியம். அவன் 1000 பலம். அவன் பலத்தை கொண்டு அவன் அடிச்சான்னா என்ன ஆகும், ஒரு அடியில் 50 பேர் 100 பேர் சாகிறான் ஒரு அந்த கௌரவ படையை. அது மாதிரி அடித்த உடனே எல்லாருமே பயப்படுறான். அவனை எதுக்கவே முடியல யாராலையும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிடுறது. அந்த இடத்துல கௌரவர் படை நிர்மூலமாக்குறான். கௌரவர் படை அடி அடிக்கிறான் பாண்டவர்கள் 2வது நாள் போரில். இது வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வந்து பீஷ்மர் வந்து ரொம்ப தைரியமாக எல்லாம் பண்ணவர். இந்த அபிமன்யு வந்து சண்டை போட ஆரம்பிச்ச உடனே அவரால் ஒன்றும் முடியல, சமாளிக்க முடியல. அபிமன்யு வந்து வில்லையே எடுக்க விட மாட்டேங்கிறான். வில்லை எடுத்து அவரை அடிச்சிடறான். வில்லை அடித்து அவரை காலி பண்ணுறான். அவர் மேலே அம்பும் விட மாட்டேங்கிறான். வில்லை எடுத்து அவர் நிராயுத பாணியாகவே இருக்க வைக்கிறான். நிராயுத பாணியாக இருக்கும்போது அவரை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். ஏதாவது ஒன்று பண்ணிட்டுன்னு அவர் பார்க்குறாரு. இவன் அடிக்கட்டும், நம்ம மேலே அம்படிக்கட்டும்னு பார்க்குறான். அது சட்ட போர் தர்மம் இல்லை இல்லையா. போர் தர்மங்கள்லாம் நடுவில் மீறுறான். அதெல்லாம் பின்னாடி இன்னும் நாள் ஆக ஆக போர் தர்மங்கள் எல்லாத்தையுமே விட்டுறான். ராத்திரி எல்லாம் புது அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த மாதிரி அது ஒரு இது. அது முதல்ல அது இல்லை. அதனால போர் தர்மத்தை வந்து அபிமன்யு ஃபாலோ பண்ணுறான். அடிக்க மாட்டேங்கிறான். அவர் வேற அம்பை எடுத்துட்ட உடனே அந்த அம்பை உடைச்சிடறான். இதை மாதிரி அபிமன்யு வந்து அப்படியே பீஷ்மரை வந்து விளையாட்டு காட்டுறான். சுற்றி வரான். அபிமன்யு வந்து எங்கே இருக்கான்னு தெரியல. அவனோட தேர் எங்கே ஓடுறதுன்னு தெரியல. எந்த இடத்துல இருக்கான். அவன் மேலே ஒரு அம்பு உள்ளான்னா இவரால் அம்பையும் வில்ல பிடிக்க முடியல, அம்பை பிடிக்க முடியல. அதுக்குள்ளே அவன் விட்டுறான், அம்பை அடிச்சிடுறான். எங்கே இருக்கான்னு தெரியல. சுற்றி தேடுறான். தேர் ஓடிண்டே இருக்கும்போது அப்படியே குருன்னு சுற்றுறது தேர் பீஷ்மரை வச்சு அபிமன்யோட தேர் சுற்றும் போது அவர் எங்கே இருக்கான்னே அவனை இவரால் பார்க்க முடியல. ஆனால் அவன் மட்டும் கரெக்டாக இவர் என்ன பண்ணுறான்றதை பார்த்து இவர் கையில் அம்பு வந்த அம்பு இவர் வந்து வில்ல கையில் ஜவம் பண்ணி பில்லை கையில் எடுத்த உடனே அடிச்சு உடச்சிடும்.
இவனை நடுவில் நிற்க விட்டுறான். சாத்தியக்கு சிரிக்கிறான் மாட்டியான்னு. அவருக்கு வந்து பீமருக்கு வந்து பீஷ்மருக்கு வந்து அவமானமாயிடுறது. அவர் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வீரனை பார்த்ததே இல்லை. எந்த மாதிரி இவர் கையில் இருக்க வீரனை உடைக்கிற அளவுக்கு அவர் கையில் இருக்க வில்லை வந்து உடைக்கிறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவர் கையில் இருக்க வில்லை சமாளிக்கிறதுன்ட்டு, அவர் விடுற அம்பை சமாளிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். யாராலையும் முடியாது. அவர் கொல்லணும்னு நினச்சி அம்பு விட்டாருன்னா அது சமாளிக்க முடியாது. அது மாதிரி நிறைய அம்பை விடுறாரு அபிமன்யு மேலே. ஆனால் அபிமன்யு அதையெல்லாம் சர்வசாதாரண விளையாட்டாக குழந்தை தூக்கி போட்டுருவான். அந்த அம்பையெல்லாம் அப்படியே கையிலே எட்டி பிடிச்சி தூக்கி போட்டுருவோம் அவர் விடுற அம்பையெல்லாம். அதையெல்லாம் அவர் பார்த்து அதிசயப்படுறாரு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, நம்ம கொள்ளு பேரம் எள்ளு பேரம் இவன் வந்து இவ்வளோ ரெண்டாவது சண்டை போடுறாரு, இவன் எங்கே கத்துனா இவ்வளோ வேலையை இவ்வளோ விதையன்னா. இவன் வந்து சுபத்திர வயத்தில் இருக்கும்போதே இவன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். வித்தையெல்லாம் வில் வித்தையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்றான். அர்ஜுனன் சொல்லி கொடுக்குறாரு. சுபத்திர வயத்தில் இருக்கும்போதே அர்ஜுனன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ போர்க்கலை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். எல்லா வியூகங்களையும் தெரியும், எல்லா வியூகங்களையும் கற்றுக் கொடுக்குறான் அவனுக்கு. அந்த சக்கர வியூகம் ஒன்று அமைப்பா. அந்த சக்கர வியூகத்தில் அவனால் பண்ணிட்டு உள்ளே போக முடியும், வெளியில் வர தெரியாது. அது மட்டும் இன்னும் கற்றுக்கலாம். அதுக்குள்ளே சண்டை வந்துடுறான். அது இன்னும் கற்றுக்கல. அது கிருஷ்ணன் பிளான் பண்ணியே தான் அதை மட்டும் சொல்லி கொடுக்கல. கிருஷ்ணனே நிறைய அவனுக்கு ஆயுத பயிற்சியை கொடுக்குறார். அபிமன்யு கற்றுக் கொடுக்குறாரு. கிருஷ்ணன் கற்றுக் கொடுத்ததுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? கிருஷ்ணனும் அர்ஜுனன் கற்றுக் கொடுத்த ஆயுத பயிற்சியை பயின்றவன் அவனோட இது எப்படி இருக்கும்? அவனை வந்து சமாளிக்கவே முடியல வாழர். துரோணர் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. துரோணர் கூட அர்ஜுனன் வர்றார். 2 பேரையும் மாட்டிக்கிறான், 2 பேரையும் சமாளிக்கிறான், 2 பேரையும் அடி நடிக்கிறான். இவன் கொஞ்சம் கூட இவன் அசரவே இல்லை, டயர்டாகவே இல்லை. அவன் 2 பேரும் கொஞ்சம் வீக் ஆகிடுறான், டயர்டாகிடுறான், வயசாகிடுது முடியலன்றதுனால. துரோணரும் வீக் ஆகிடுறார். இவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்கார். திருஷ்டியத்யும்ன படித்து அவனை வந்து சின்னாபினம் பண்ணி அவனை இது பண்ணார். ஆனால் பீமன் வந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டான். இல்லாட்டா இத்தனை நேரம் அவன் இருந்திருந்தான்னா ஒன்று அவனை கொண்டிருப்பார், இல்லைன்னா அவரை கைது பண்ணி கூட்டின்னு போயிருப்பார். அந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அந்த அளவுக்கு அவரை வந்து மடக்கிட்டார். ஆனால் அதை வந்து கெடுத்தது வந்து பீமன் தான். பீமன் தான் என்ன பண்ணுறான், அந்த அவர் சுற்றி அந்த படையை நிறுத்தி வச்சிருக்கிறத பார்த்து அந்த படையை ஊடுருவி உள்ளே போகிறான். அடித்து துவம்சம் பண்ணி உள்ளே போயிட்டு திருஷ்டியத்யும்ன கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வந்து தன்னோட தேரில் ஏற்றிடுறான். தேரில் ஏற்றுறது திருஷ்டியத்யும்னால ஒன்றுமே முடியல. கைகாலெலாம் உடஞ்சி போயிட்டு ரத்தம் விளாரா கொட்டுறது உடம்பெல்லாம். திருஷ்டியத்யும்ன தூக்கி தேரில் ஏற்றிட்டு இவன் தான் தூக்கின்னு வரான். இவன் திருஷ்டியத்யும்னத்தை ஆக்கி இவன் தூக்கின்னு வரதை பார்த்துட்டு உடனே தான் துரியோதனன் என்ன பண்ணுறான், திருஷ்டியத்யும்ன பீமன் வந்து காப்பாற்றி கொண்டு போகிறான். விடாத, அவனை போய் பிடி அடன்னு அவன் படையெல்லாம் அனுப்புகிறான். அங்கே இருந்த படையெல்லாம், அந்த படையெல்லாம் வருது. அந்த படையை தான் நாசம் பண்ணுறான் பீமன். அடி 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 அடின்னு அடிச்சு காலி பண்ணுறான் அந்த படையை. அந்த படைகள்லாம் நிறைய படைகள், கௌரவ படைகள் சாகிறதுன்றது தெரிஞ்ச உடனே பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் சண்டை போட்டுருந்தாருல்ல, விட்டுட்டு வர்றார். அதை விட்டுட்டு இங்கே வந்து இவனை பிடிக்கிறார். இவன் பீமனை தடுக்கணும். பீமன் வந்து நிறைய பேரை சாகடிக்கிறான் படையை. அவருக்கு வந்து திருஷ்டியத்யும்னனை காப்பாற்றி விடணுன்றது கூட இல்லை, திருஷ்டியத்யும்னனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணுன்றது கூட இல்லை. பீமன் வந்து இந்த கௌரவ சேனைகளை அழிக்கிறான்ல, அதை நிறுத்தணும், அதை காப்பாற்றணும். அவனை எதுக்கிறதுக்கு பீஷ்மர் வருவார். பீஷ்மர் அங்கே வரான்னு தெரிஞ்ச உடனே சாத்தியங்க அபிமன்யுவும் அங்கே வந்துடுவான். அங்கே வந்து அவன் 2 பேரும் பீஷ்மரை எதுக்க ஆரம்பிச்சிருவா, பீமனை விட்டுருவா. பீமன் என்ன பண்ணுவான், அவன் படையை பூந்து அடிக்கிறத அடிச்சுட்டே இருப்பான். எல்லாரையும் கௌரவ படைகளை சுத்தமாக நாசம் பண்ணுவான். அன்னைக்கு சாயந்தரம் போர் முடிஞ்சா போறோம்னு ஆகிட்டு அவளுக்கு. போரை எப்படா டிக்ளேர் பண்ணுவா, போரை நிறுத்தத்தை எப்போ ஸ்டாப் பண்ணுவான்னு அப்படியே எதிர்பார்த்துட்டு படையெல்லாம் பதுங்கிட்டு இருக்கு. பதுங்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு சண்டையில் மாட்டாத, இப்படி அப்படி வந்துட்டு பீமன் கையில் மாட்டாத ஒதுங்கி நின்றுட்டு சாயந்தரம் பொழுது முடிஞ்சிருது, சாய போகிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே அந்த நேரம் எப்போ வரும், எப்போ சங்கு ஊதுவான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் போகிற நேரத்தில். ஆனால் துரோணர்கிட்ட பீஷ்மர் சொல்றார், இந்த மாதிரி இதுக்கு மேலே விடாத, இதுக்கு மேலே விட்டேன்னா அவன் ஒரு வழி இன்றைக்கே போருக்கு முடிவு கொண்டுருவான். டைம் ஆகிடுது, கரெக்டாக 6 மணி ஆக போகிறது. சூரியன் அஸ்தமனம் ஆகுது, சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுவான். இன்னும் 5 நிமிஷத்தில் மறைஞ்சிடுவான். சூரியன் கீழே போன உடனே நீ சங்கம் ஊதிடணும் அப்படின்வார். சங்கம் எடுத்துட்டு ரெடியாக வச்சுட்டு பாரு துரோணர். வேற வழி கிடையாது. அவள் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு தோல்வி பயன்றது அவளுக்கு வந்ததே கிடையாது. அவளுக்கு ஒரு தோல்வி பயத்தை உண்டு பண்ணுறவும் அபிமன்யு தான். அபிமன்யு துரோணரையும் பீஷ்மரையும் வச்சு சரியான சண்டை போடுவான் அவகிட்ட. அவள் 2 பேருமே ஒன்றும் பண்ண, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட ஒன்றும் பண்ண முடியல அபிமன்யு. அந்த அளவுக்கு அவன் வந்து போராடுறான். அந்த அளவுக்கு அவனோட சக்தி ஜாஸ்தியாக இருக்கு. அது மாதிரி சின்ன பையன் பவர் ஜாஸ்தி சேஸ் பண்ணுறான் எல்லாரையும். அந்த மாதிரி நடக்கிறது. 2வது நாள் டைம் ஆனவுடனே துரோணர் எடுத்து ஊதிடுறாரு. சண்டை ஊதின உடனே பழைய சண்டையை நிறுத்திடுறான். அப்பாடான் இருக்கு கௌரவ சேனைக்கு.
கௌரவ சேனையெல்லாம் பயந்து கை கால் ஒடிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆனவாள்லாம் ஓடுறா போறா இது எந்த இடத்துக்கு அவள் பாத்திரைக்கு ஓடுறா வைத்தியரை தேடி வைத்தியர் வந்து எல்லாத்தையும் பார்க்குறா எல்லாம் பார்த்தா பீமனா பயங்கர சந்தோஷமாயிட்டு பீமனுக்கு எப்போ பீமன் அதே மாதிரி துரியோதன மாதிரி தான் குதூகலம் அவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி பண்ணோம் பத்தியா இன்னைக்கு சண்டையில் அவள் என்ன நான் நேற்றுக்கு அப்படி சொன்னாலே இன்னைக்கு பத்தியா நம்ம தான் ஜெயிச்சோம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போவான். தர்மர் மட்டும் அப்படியே அசந்து போய் உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் இந்த சண்டை இது எப்படி போய் முடிய போகிறதோ தெரியலையே, என்னமா இது எப்படி தான் ஆகுறது என்ன ஆகுறது. 2 நாளில் இந்த மாதிரி ஆகிடுது. முதல் நாள் நேற்றுக்கு அவா ஜெயிக்கிற மாதிரி இருந்து இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் இப்படி மேலே இங்கே ஏறி இறங்கின்றதுன்னா ஒரு நாள் நான் ஆண்ட மாதிரி தான் முடிவு இல்லாத போயிடுமே. முடிவு இல்லாத போச்சுன்னா எத்தனை பேர் சாவா இதெல்லாம் கணக்கு போடுறாரு தர்மர். கணக்கு போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கார். பாத்திரிக்கு அவாவா போயிடுறா, ரெஸ்ட் எடுக்கிறா. நாளைக்கு 3ஆவது நாள் சண்டையை பார்ப்போம். தேங்க்யூ.